ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்காக கொடுக்கும் வாக்குகள் எல்லாம் நிச்சயம் அப்படியே பலிக்க தான் போகும். இந்த திருச்செந்தூர் முருகன் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் நான் சொல்கிறத கேளு என் செல்லமே. உன் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. நீ கேட்குற கேள்விகள் எல்லாம் சரிதான், நியாயம்தான். ஆனால் அந்த கேள்விகளை எப்போ எப்படி யார்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. மனசில் பட்டதை அப்படியே பேசுறது பெருசு இல்லை, அதை எப்படி பேசணும், யார்கிட்ட எந்த இடத்துல பேசணுங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா? பேச வேண்டியதை கேட்க தெரியாமல் கேட்கும் போதும் பேச தெரியாமல் பேசும்போது தான் அது தப்பாக மாறி உன்னை பற்றின தப்பான அபிப்பிராயத்தையும் தப்பான எண்ணங்களையும் மற்றவங்க மனசில் உருவாக்குது. நீ சொல்கிறது செய்கிறது கேட்குறது எல்லாமே சரிதான், ஆனால் அதை எப்போ எப்படி செய்யணுங்கிறத கற்றுக்கோ. எல்லா இடங்களிலும் மனசில் பட்டதை அப்படியே பேசணுன்ற அவசியம் இல்லை. அதை யார் மனசும் நோகாமல் எப்படி நாசுக்காக நிதானமாக அதே நேரத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும் அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதை யோசித்து பேசு. எத்தனை பேர் வந்து உன் மண்டையை திருகினாலும் நீ எதிலும் குழம்பிடக்கூடாது, எதிலும் மனசு மாறிடக்கூடாது. நீ நினச்சத சரியாக செய்யக்கூடிய, சரியாக பேசக்கூடிய தெளிவுள்ள பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் எப்படி இருக்க, எப்படி வாழ்கிறங்கிறது முக்கியமல்ல, உன் எண்ணங்கள் உயர்வாக இருக்காங்கிறது தான் முக்கியம். உன் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறும். காரணத்துக்கு ஏற்ப சூழ்நிலையையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப காரணங்களையும் உருவாக்க தெரிஞ்ச விசித்திரமான மனிதர்கள் வாழும் உலகம் இது. அப்படி இருக்கும்போது யார் எப்போ எப்படி மாற்றி பேசுவாங்க, சூழ்நிலைகளை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்தவனை ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ தான் இந்த மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் ஏமாற்றாமல் எல்லாருக்கும் உண்மையாக நேர்மையாக வாழணும்னு நினைக்கிற நீ இப்படி நீயாகவே இருப்பதே உனக்கு மிகப்பெரிய சவால் தான் தெரியுமா? ஏன்னா நல்லவங்களை எல்லாம் இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக நிம்மதியாக வாழ விடாது. அதையும் தாண்டி நீ நிம்மதியாக வாழணும்னா நீ வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு சமாளிக்க தயாராக இரு. யாராவது உன்னை தாழ்த்தி பேசும்போது நீ அமைதியாக ஊமையாக இருக்க கற்றுக்கோ. அடுத்தவங்க உன்னை புகழ்ந்து பாராட்டும் போதும் அதை கண்டுக்காத செவிடாக இருக்க பழகு. அப்படி இருந்தீனா உன் வாழ்க்கையில் உன்னால் சுலபமாக வெற்றி பெற முடியும் என் செல்லமே. நீ இப்படிலாம் வாழணும், இதையெல்லாம் செய்யணும், இப்படி இதை செஞ்சினா வாழ்க்கையில் அப்படி முன்னேற முடியும்னு யாரும் உனக்கு நல்ல வழி சொல்ல வரமாட்டாங்க. ஆனால் நல்ல வழி சொல்ல வராதவர்கள் உன் மேலே பழி போடுறதுக்கு நான் ஆளாக உன்னை தேடி வருவாங்க. நல்லது நடக்கும் போதோ அல்லது நீ நல்லது செய்யும் போதோ உன்னை பாராட்டாத இந்த உலகம் நீ தப்பு செய்யும் போதும் தவறு செய்யும் போதும் முதல் ஆளாக உன்னை குத்தி காட்டி பேச ஓடோடி வரும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா உறவுகளையும் நீ நிரந்தரமானவங்க நினச்சிக்க வேணாம். பாதி உறவுகள் பாதியிலேயே வந்து பாதியிலேயே போகிறவங்களாக தான் இருப்பாங்க. உனக்கு மனக்குழப்பம் வரும்போதெல்லாம் நீ அமைதியாக மௌனமாக இரு. மன கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ தைரியமாக அதை சமாளிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. ஐயோ என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சுன்னு நீ புலம்பவும் கூடாது. ஐயோ என் மனசு முழுக்க ஒரே குழப்பமாக இருக்கேன்னு நீ வருத்தப்படவும் கூடாது. எது வந்தாலும் நீ அமைதியாக சமாளிக்க கற்றுக்கோ. காசு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி காசு இருக்கிறவனை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா, நல்லா கவனித்தோம்னா நாளைக்கு நமக்காக அவங்க ஏதாவது செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். காசு இருக்கிறவங்களுக்கு நீ எதையும் செய்வதை விட இல்லாத ஒருவருக்கு உதவி செய். இருக்கும் பலருக்கு அள்ளி கொடுப்பதை விட இல்லாத ஒருத்தருக்கு நீ அள்ளி கொடுக்கும்போது அதன் பலன் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே. அதிகமாக ஆட்டம் போடுறவனும் ஆணவத்தில் ஆடுறவனும் பம்பரம் போல் சீக்கிரமே வேகமாக சுற்றி கீழே விழுந்து தான் ஆகுவாங்க. அதிகமான ஆட்டம் குறுகிய காலம்தான்றதை புரிஞ்சுக்கோ. நீ யாரிடமும் எப்போதும் ஆணவத்தோடையும் அகங்காரத்தையோடையும் நடந்து கொள்ளக்கூடாது. எப்போதும் பொறுமையாக பணிவோட தன்னடக்கத்தோட நடந்து கொள்ளும் பிள்ளையாக நீ இரு. 1000 வேலைகளை தவறாக செஞ்சு குறுக்கு வழியில் போகிறதை விட கம்பீரமாக சரியான செயல்களை செஞ்சு சரியான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு. நீ ஏறிக்கிட்டு வந்த படியை
ஒருபோதும் உடச்சி தூக்கி போட்டுறாத. ஏன்னா ஏறி வந்தபடி சில நேரம் இறங்குவதற்கும் தேவைப்படலாம் அல்லவா? இன்னைக்கு நீ நல்லா இருக்க, உன் வாழ்க்கை மாறிடுச்சு, நல்லா காசு பணம் வசதி வந்துருச்சுன்றதுக்காக உன்னை விட கீழே இருக்கவங்கள நீ உதறி தள்ளவோ எட்டி தள்ளவோ கூடாது. ஏன்னா காலம் மாறும், விதி கொடியதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. யாரோட நிலைமை எப்போ மாறும், யார் உயரத்துலேருந்து கீழே இறங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் தான் எல்லான்ற ஆணவமும் அகங்காரத்தையும் உனக்குள்ளே வச்சுக்காம வாழ்க்கையை ரொம்ப பணிவாக வாழ கற்றுக்கோ. எத்தனையோ ஆசைகள் உனக்குள்ளே இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ நிம்மதியாக இருக்கணுன்ற அந்த ஆசைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஏன்னா ஆசைப்படுறதை எல்லாம் அடைய நினச்சா உன் வாழ்க்கையில் நிம்மதி போயிடும் நீ நினைக்கிற. அந்த நிம்மதி தான் பெருசுன்னு பல ஆசைகளை தியாகம் செஞ்சுட்டு நீ அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து வாழ்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. காசு பணம் இருந்தால் உடலை சந்தோஷப்படுத்தலாம், உடம்புக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம், அழகாக உடை உடுத்தலாம், நகையை வாங்கலாம், பிடிச்சதையெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் மனசை சந்தோஷப்படுத்தணும்னா அது முடியாது என் செல்லமே. மனசை சந்தோஷப்படுத்தணும்னா அதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை வச்சுக்கோ. அப்புறம் நல்ல செயல்களை செய்யணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். அப்படி பல விஷயங்களை நீ செய்யும் போதும், தான தர்மத்தை செய்யும் போதும் தானே மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனால தான் சொன்னேன், காசு பணத்தால் சில விஷயங்களை தான் செய்ய முடியும். நல்ல குணத்தின் மனசின் மூலமாக தான் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர முடியும்னு. நல்லதை பாராட்ட மனம் இல்லாத மனிதர்களுக்கு மத்தியில் யார் நல்லதை செஞ்சாலும் ஆளாக அதை பாராட்டக்கூடிய வரவேற்கக்கூடிய பிள்ளையாக இரு. குறைகளை மட்டுமே பார்க்கும் இந்த குருடர்களுக்கு மத்தியில் நல்லதை பாராட்டும் நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது உனக்கான நல்லதை எந்த குறையும் இல்லாமல் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. எதிர்காலன்றது உன்னை ஏளனமாக பேசும் மனிதர்களுக்கெல்லாம் நீ யாருங்கிறதை நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம். உன்னை ஏளனமாக இழிவாக பேசும் மனிதர்களை தாண்டி உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னை உயர்த்தி உன்னை பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்தி நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். இனிமே உன்னுடைய வரப்போகிற எதிர்காலங்கிறது நான் உனக்கு கொடுத்த பொற்காலமாக உன்னை உயர்வாக வாழ வைக்கும் விஷயமாக இருக்கும். நீ பேசும் வார்த்தைகளில் உண்மை இருக்கணுமே தவிர பொய்யாக அலங்கரிக்கப்பட்ட போலியான வார்த்தைகள் வேண்டாம். வார்த்தைகளை பார்த்து பேசு, இனிமையாக அன்போடு பேசு. தவறானவர்களுக்கு அவங்க செஞ்ச தவறுக்கு ஆளுக்கு ஒரு நியாயம் வச்சுருக்க தான் செய்வாங்க. ஆனால் சரியான ஆளாக இருக்கக்கூடிய உன்னுடைய நேர்மையான நியாயங்களை கூட அவங்க நிராகரிப்பாங்க. நீ எப்போதும் தப்பு செய்கிறவங்க சொல்கிற தப்பான 1000 காரணத்தை காது கொடுத்து கேட்காதே. நீ சரின்னு உன் மனசுக்கு தோணுது தானே. நீ செய்கிற செயல் சரியாக இருக்கும்போது அடுத்தவங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். அடுத்தவங்க உன்னை தாழ்த்தி பேசுகிறதாலையோ அல்லது உன்னை தப்பாக பேசுகிறதாலையோ நீ ஒருபோதும் தாழ்ந்து போயிட மாட்ட. அவங்கவங்க பேச்சுக்கும் அவங்கவங்க எண்ணத்துக்கும் போல அவங்க வாழ்க்கை மாறும். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். அவங்கவங்க எண்ணம் போலதானே அவங்க வார்த்தைகளும் இருக்கும். ஒருத்தன் தப்பாக பேசுகிறான், தாழ்த்தி பேசுகிறானா அவனே தப்பானவன், மோசமானவங்க, கெட்டெண்ணம் உள்ளவங்கன்றதை புரிஞ்சுக்கோ. அவங்க வெளி உலகத்துக்கு நல்லவன் போல வேஷம் போட்டுக்கிட்டு நல்லவங்களாக நடிச்சுக்கிட்டு உயர்த்தி வாழ்ந்து காட்டினாலும் கூட அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது உனக்கு தெரியுமல்லவா? அதனால் கெட்டவன் மோசமானவன் தப்பானவன் தெரியும் போது நீ தான் ஒதுங்கி இருக்க கற்றுக்கணும். ஒவ்வொரு மனிதர் செய்யும் வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினையை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஒருத்தவங்க நல்லது செஞ்சாங்கன்னா அதற்கு சமமான நல்லதை, நன்மைகளை, புண்ணியத்தை நான் அள்ளி கொடுப்பேன். அதுவே கெட்டது செஞ்சான், தப்பு செஞ்சானாலும் அதற்குரிய தண்டனையை, அதற்குரிய பாவத்தை, அதற்குரிய பிரச்சனையை நான் பெருசாக கொடுத்தே தீருவேன். தேவையில்லாததை எல்லாம் நீ தேவை நினச்சிக்கிறதால தான் தேவையான பல விஷயங்களை உன்னால் செய்ய முடியாமல் போயிடுது. தேவையில்லாத விஷயங்களை நீ தலையில் தூக்கி போட்டுக்கிட்டீன்னா தேவையான விஷயங்களை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. தேவையானது தேவையில்லாததாக ஆகிவிடும் என் செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லைங்கிறத தெளிவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த அப்பன் முருகன்
உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு தோலுரிச்சு காட்டுறேன். சில பேருடைய முகமூடியை கிழித்தெறிந்து அவங்களுடைய உண்மை முகத்தையும் உனக்கு காட்ட போகிறேன். வாழ்க்கைனா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும். தாழ்வு இல்லாமல் உயர்வுக்கு அர்த்தம் இல்லைதானே. கஷ்டமே இல்லாமல் சுகமாக வாழ்கிறவங்களுக்கு அந்த சுகத்தின் அருமை தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் துன்பப்பட்டு துயரப்பட்டவங்களுக்கு தான் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்போது அது மிகப்பெரிய அற்புதமாக அழகான விஷயமா இருக்கும். அப்படிதான் தாழ்வை கொடுத்தவர்களுக்கு நான் உயர்வையும் கொடுப்பேன். உன் வாழ்க்கையிலையும் நீ கஷ்டப்படும்படி தாழ்ந்து போகும்படி துன்பப்படும்படி நான் செஞ்சிருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி இப்போ உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நிச்சயமா உன்னை சுற்றி இருக்கிறவங்க போட்டுக்கிட்டு திரியிற முகமூடியெல்லாம் கிழிச்செறிஞ்சு அவங்களுடைய உண்மை முகத்தையும் அவங்க வேஷம் போட்டு நடித்ததையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறேன். நீ இயல்பாகவே யதார்த்தமான நல்ல பிள்ளையாக அன்புள்ளம் கொண்ட பிள்ளையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன்னை பற்றின உண்மையும் இந்த உலகத்துக்கு புரிய வரும் என் செல்லமே. நீ சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் உன்னை பக்குவப்பட வைக்கிறது உன் மனசு தான். உன் மனசு சொல்கிறது படி நீ சரியாக புரிஞ்சு கேட்டு நடந்துக்கோ. மனசுக்குள்ள 1000 கவலைகள், சந்தோஷம், துக்கம், வருத்தம், துயரம்னு என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக பார்த்துக்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு. இருள்னு ஒன்று வந்தால் அங்கே விளக்குன்னு ஒன்று வரத்தான் செய்யும். உன் வாழ்க்கையிலையும் இப்போது இருக்கும் இருளை அகற்றி உனக்காக விளக்கேற்ற, உனக்காக ஒளிகாட்ட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். குணமும் பணமும் ஒரு வகையில் ஒன்று தான். ஏன்னா நல்ல குணம் எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் நிலையாக இருக்கிறதில்ல. நல்லவங்க திடீர்னு கெட்டவங்களாக மாறி போயிடுறாங்க. அதே போல தான் பணமும். இன்றைக்கி ஒருத்தர் கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு போயிடும். குணமும் பணமும் யாரிடமும் நிலையாக நிரந்தரமாக இருப்பதில்லைங்கிற உண்மையை, வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சு அதற்கேற்றார் போல நீ நடந்துக்கோ.